ரொம்ப பெருசா போனாலும் இந்த மசாலா வந்துட்டு உங்களுக்கு மண்டக்கழுத வெட்டினா அப்படியே இருக்க மச்சான். அதை தானே போடுறாங்க என்ன சும்மா கைப்ப ஏற்றி விட்டிய வஞ்சரம் வஞ்சரம் சொல்லிட்டு. பெருசா ஒன்று சிறுசா வந்துருக்கு. இல்லை சார் சரி முன்படி கொஞ்சம் தெரியுங்க. இந்த பக்கம் பின்னாடி இந்த பக்கம் சிறுசை கீழே போடணும். எது இல்லை எடுத்து பாருங்க. மீன் எப்படி வசம் எங்க வாங்கின மச்சான் பாமனா? தேவாபி மண்டை மண்டையை வந்துட்டு நம்ம இதை மட்டும் கிளீன் பண்ணிட்டு அப்படியே குழம்புல போட்டாங்களா இருக்கு. ரெண்டெல்லாம் வெட்ட வேணாம். மூக்கு வெட்டிட்டு மாட்டேன். மூக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே சார். அப்ப இது நம்ம அழிடுவோம். மூக்குல பல்லு இருக்குல்ல? ஆமா பல்லு. அப்படியே குழம்புல போட்டா ஒன்னும் ஆகாதுல்ல. உள்ள செதுல மட்டும் எடுத்துருங்க. உள்ள செவுள் நமக்கு அது உள்ள செவுள் இருக்கணும். அப்படியே வெட்டாம குழம்போட எடுத்து போட்டோன்னு சொன்னா அது ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். வெட்டிட்டு மாதிரி ஆயிருங்க. சரி பல்ல மட்டும் வச்சுட்டு அந்த உள்ள செவுள் மட்டும் தான் பாய் எடுக்கணும். அந்த உள்ள செவுள் இருக்குங்களா அதை மட்டும் எடுத்துட்டாலே போதும். இப்ப மீன் ஒண்ணுமே ஆகாது. ஆமாமா பல்ல ஒண்ணு செய்யாது. பல்லுனா ஒண்ணு செய்யாது. நம்ம யாரும் விரும்பி போட மாட்டாங்க. பல்லோட சாப்பிட்டு ஐயோ வீட்டுல கிளீன் பண்ணி இது எடுத்து சார் நான் கிளீன் பண்ணாலுமே அக்காடி இன்னும் கத்தி நல்லா சார் பத்தி அது உடஞ்சிருக்கு கத்தி. பெரிய மீன் வச்சு அடிச்சாங்க கோபி செதறிடுச்சு. அதுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு. இதுலயே சின்னது மச்சான் நான் கடல்ல ஒதுங்கி வந்து எடுத்துட்டு போனேன். அதை வச்சுதான் இப்ப மீன் வெட்டிக்கிறேன். நல்லா இருக்கு. இது மேல வச்சுட்டு ஒரு கட்டி வச்சு அடிக்கும். ஆமா சார் கெளுத்தி மீன் இருக்கா சார்? அது அப்படியே ரவுண்ட் போட்டாலே தெரியாது. இப்படி வெட்டினா ரெண்டு சேமா தான் இருக்கு. சீலாவும் அந்த மண்டக்கலன்னு சொல்லுவோம்ல அதையும் நீங்க வெட்டி பீஸ் போட்டு பாருங்க. டிஃபரெண்டே தெரியாது. நீங்க இந்த சுந்தரியக்கா கடையிலாம் போய் சாப்பிடுறீல என்னது அது சீலாவாது இதுதான். மசாலா தடவிலாம் தெரியாது சார். சென்னையில சுந்தரியக்கா தானே போறாங்க. சுந்தரியக்காவா
என்னையா யாரு அது வந்துட்டு இப்போ பிரபலப்படுத்தி விட்டா அவ்வளவுதான் அப்படிதான். கடல், அதாவது கடல் சார்ந்தவங்களுக்கு அது தெரியும். இப்ப நீங்க போயிட்டுன்னு சொல்லி நம்ம வாயில வச்சு பார்த்தாலே மீன் எந்த மீன் ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆமா தெரியும். அதாவது அந்த கெண்டை மீன் இருக்குல்ல, குளத்துல போய் பல ஆமா, கெண்டை மீன் கெண்டையும் அப்படிதான், விலை மீன் மாதிரியே இருக்கும். குறிச்சிட்டு விலை மீன் சொல்றாங்க. ஆமா,